ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்துட்டு நான் பெண்களுக்காண்டி பேசலான்ட்டு வந்திருக்கேன். ஒரு பொண்ணாக பிறந்துட்டா எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்பட தகுதி இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் ஆசைப்படுறத எங்களால் நிறைவேற்றிக்க முடியல. எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும், பிறந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவங்க சொல்கிறத தான் கேட்கணும், இவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கணும். சரி, இங்கே தான் இப்படி இருக்கோம். சரி, நம்மளை கட்டிக்கு போகிறவனாச்சு நம்மளை வந்துட்டு கஷ்டப்படுத்தாட்டி பரவாயில்ல, சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா போதும். அது இது வேணும்னுலாம் ஆசைப்பட மாட்டோம். இங்கே ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் கூட சந்தோஷப்படுவாங்க அவங்க. இங்கே இருக்கும்போது அப்பா அம்மாவுக்காண்டி ஒரு வாழ்க்கை, அங்கே போயிட்டா கணவனுக்காண்டி மாமியார் மாமனார் அவங்களுக்காண்டி வாழணும். அடுத்து பிள்ளைக்குட்டி ஆயிடுச்சுன்னா பிள்ளைக்குட்டிக்காண்டி வாழணும். பொண்ணாக பிறந்துட்டு எதுக்குமே ஆசைப்படக்கூடாதா? ஆசைப்பட தகுதி இல்லையா? எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி, என்ன வேலை பார்த்த, அதே பையனாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிடுறேன், வேலை மேலே பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. சரி, அவன் பையன் தானே, என்ன வேணால் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறாங்க அவங்க. ஆனால் நாங்கள் பொண்ணாக பிறந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நிறைவேற்றிக்க முடியலைங்கனால ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் எதுக்குமே ஆசைப்படவே தகுதி இல்லாத ஒரு ஜென்மன்னு கூட சொல்லலாம். இதில் கிராமத்துலலாம் வந்துட்டு ரொம்ப நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. ட்ரெஸ்ஸு ஒழுங்காக பண்ணணும், சால் போடாமல் என்ன தெரியல. பார்க்குறவங்க கண்ணு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ்ஸே இல்லாமல் போனால் கூட அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியாது. தப்பாக பார்க்குறவங்க கண்ணு என்றைக்குமே தப்பாக தான் பார்க்கும். அதுக்கு நான் அவங்களுக்காண்டி நம்மளை மாற்றிக்க முடியுமா? நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ விட மாட்றாங்க, வாழவும் முடியல. ஒரு பொண்ணுக்கு கணவன் கரெக்டாக அமைஞ்சிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி செம்மையாக போகும். கணவன்கிட்ட தான் இருக்குது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. நாங்கள் ஆசைப்படுறதெல்லாம் வந்துட்டு அடுத்து வந்துட்டு எங்களுக்கு கடைசி வரைக்கும் கணவர் தான். அதனால் கணவர்கிட்ட மட்டும்தான் எல்லாம் சொல்ல முடியும். அது வந்துட்டு கணவர் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு பிறந்த இடம் கூட முக்கியம் இல்லை. நாங்கள் பாதி நாள் தான் வாழுவோம். புருஷன் வீட்டில் தான் மீதி நாள் சாகிற வரைக்கும். நாங்கள் செத்து போய் சுடுகாட்டில் படுக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது. யாருமே வந்துட்டு சாவுக்கு பயப்படாதீங்க. சாவு வர்றதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். சாவு வரக்கலாம் நம்ம இருந்து இங்கே இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு சாருக்கு நம்ம பிராண்டுக்கு சாவு வரப்போ செத்துடணும். சாவுக்கு யாரும் பயப்படாதீங்க. பெண்கள் பசங்களுமே வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா சொல்ல. அவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் மட்டும் இருந்து அவங்க வீட்டுக்காண்டி கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் கஷ்டப்படணும், உங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படணும்.